கையை வச்சா சரி, கையில் தலையே வெட்டி எடுத்துடும் போல, எவ்வளோ பெரிய நண்டு ஆடிக்கொண்டிருக்கு. இருக்கிற மக்கள் தொகையில் ஜப்பானில் கிட்டத்தட்ட 60% வயசானவங்க தான் இருக்காங்களா. இங்கே வந்து நார்மல் ட்ரெயின் போகிறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஏய் என்ன உலகமாக போகிற? சைனாக்கும் ஜப்பானுக்கும் ஆகாது சண்டை. உமன் ஒன்லி, இதில் பெண்கள் மட்டும்தான் நிற்கலாமா? அடப்பாவியடா, இதுக்கு இப்படி ஒரு வச்சுருக்காங்களா இவங்க? இங்கே இந்த படியில் வந்து அடித்து பிடிச்சலாம் ஏற மாட்டாங்க பாருங்கள். எப்படி எவ்வளோ தூரமாக லைனில் வராங்க, அங்கேருந்து லைனில் வராங்க. நம்மளாம் ஸ்கூல் காலத்தில் பண்ணதோடு அப்படியே விட்டோம். நூடுல்ஸ் கலக்க தெரியாதாக்கள் இதை பாருங்கள், இப்படி தான் கலக்கிறதா. அந்த இடத்துல நிற்கிது, யாரும் பிடிக்கல. சில விஷயங்கள் உண்மையிலே ஜப்பான்காரங்கள்ட்ட இருந்து படிச்சு தான் ஆகணும் நாம. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஜப்பானுடைய டோக்கியோ நகரத்திலிருந்து அப்படியே நேராக இங்கே வந்துட்டோம் ஒசாகாவுக்கு. இப்போ நான் ஒசாகா நகரத்தில் இருந்து உங்களோட இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இப்போ நேரம் சரியா மாலையில் 4 மணி ஒசாகா நேரம். பயங்கரமான குளிர், குளிர் அப்படியே இந்த உதரெல்லாம் வெடிச்சளவில் குளிராக இருக்குது. அந்தளவு குளிர். மக்கள் அவ்வளோ பெருசாக நகரங்களுக்குள்ள இல்லை. காரணம் என்னென்னா, குளிரால் யாருமே வெளியில் வராங்கல்ல போல இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவாக ஒரு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இருக்கிற நேரத்தை பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் முதல் வீடியோலையும் சொல்லியிருந்தேன்னா, அதாவது நான் நினைக்கிறேன் டோக்கியோ வீடியோவில் கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான தீவுகளை கொண்டது தான் இந்த ஜப்பான் நாடு. அதில் மிக பிரதானமான பெரிய தீவுகளில் 4 தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளில் ஒன்றான ஹொன்சு அப்படின்ற தீவில் அமைந்திருக்கிறது இந்த ஒசாகா நகரம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒசாகா நகரத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. யோடோ ஆறு வந்து இங்கே தான், இந்த ஒசாகாவில் தான் கலக்குது கடலில். யோடோ மிக பிரபலமான ஜப்பானுடைய ஒரு ஆறு. இந்த ஆறும் இந்த ஒசாகா நகரத்தில் இருக்கிற கடலில் கலக்குது. எனவே இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட இந்த நகரம் ஒரு வர்த்தக நகரம். வர்த்தக நகரம் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் நிறைய கம்பெனி இருக்குது, அதாவது நிறுவனங்கள் இருக்குது. அதாவது கார் நிறுவனங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், டொயோட்டா நிறுவனம் இருக்குங்க, ஜப்பானுடைய டொயோட்டா நிறுவனம். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் இங்கே இருக்குது. சோனியா இருக்கட்டும், ஏராளமான நிறுவனங்கள், எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் இங்கே இருக்குது. ஒரு வர்த்தக தலைநகரம் அப்படின்றபடியாக. எனவே இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த நகரத்தை நாங்கள் எப்படி சுற்றி பார்க்கலாம், என்ன விஷயங்களை நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமைனாலும் நடைமுறை எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத அப்படியே சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து என்னென்னா, கொஞ்சம் ஏர்லியாகவே நேரத்தோடு கொஞ்சம் இருட்டாகுது. இப்போ 4 மணி ஆகுது. 4 மணிக்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஆனால் 5 மணி ஆகும்போது கொஞ்சம் இருட்டாயிரும். இந்த 1 மணி தான் 1.5 மணி அதுக்குள்ளே பார்க்கக்கூடிய அவ்வளோத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பாதைகள் எல்லாமே சின்ன பாதைகள், நிறைய கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துக்கு கடைகள் இருக்குது, சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய ஹாஸ்டல் இருக்குது. தங்குற ஹாஸ்டல் இங்கே எல்லாமே வந்து நிறைய ஹாஸ்டல் தான் இருக்குது. ஹோட்டலை விட நிறைய ஹாஸ்டல் தான் இருக்குது. காரணம் என்னன்னா, இங்கே தங்குற வெளிநாட்டிலேருந்து தங்குறவங்களுக்கு நிறைய செலவாகுது. சாப்பாடுன்னா நிறைய சாப்பாடு இருக்குது இங்கே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே சாப்பாடு கடையில் தான் இருக்கு. நமக்கு தான் அந்த சாப்பாடு ஒன்றுமே சரியாக செட் ஆகுது இல்லை. ஆனால் சாப்பிட்டு பழகலாம், 2-3 நாளைக்கு இருந்தால் பழகிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்குது. அங்கே இருக்க மாதிரி ஃபுட் சிட்டி மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டுகள் இங்கே நிறைய இருக்குது. 7-Eleven இருக்குது. டோக்கியோவில் வந்து இந்த சைக்கிள் பாவனை இருந்தது தான், ஆனால் குறைவாக இருந்தது. இங்கே எங்கே பார்த்தாலும் சந்து பொந்து எல்லாத்துக்குள்ளேயுமே சைக்கிள் இருக்குது. நிறைய பேர் இங்கே சைக்கிள் வைக்கிறாங்க. மேலே பாருங்கள், ட்ரெயின், எங்கே பார்த்தாலும் இந்த ட்ரெயின் தான். இங்கே பாருங்கள், இருக்கிற மக்கள் தொகையில் ஜப்பானில் கிட்டத்தட்ட 60% வயசானவங்க தான் இருக்காங்களாம். 60% வயசானவங்க தான் இருக்காங்க. 30 முதல் 40% தான் இளையவர்கள் இருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஜப்பானில் நிறைய இடங்களில் நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மக்களை நீங்கள் பார்க்கும்போது அதிகமானவங்க வயசானவங்களாக தான் இருப்பாங்க. இங்கே வந்து நார்மல் ட்ரெயின் போகிறது அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை புல்லட் ட்ரெயின், அந்த ட்ரெயின், இந்த ட்ரெயின் போகுது தானே. இப்போ நார்மலாக நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பேரியர் போட்டு ட்ரெயின் போகும் தானே, அந்த மாதிரி ட்ரெயின் ஒன்றுக்கு ட்ரெயின் வரப்போகுது, பேரியர் போட்டிருக்காங்க. அந்த வருது பாருங்கள். எலக்ட்ரிக் ட்ரெயின், மேலே அந்த கரண்ட் கம்பி இருக்கு. ஏய் என்ன உலகமாக போகிற? பெரிய லக்ஸரி பஸ் மாதிரி தான் இருக்குது.
இப்படியே திறந்து விட்டா அப்படியே போயிடுவாங்க. அதுவாக திறக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே எலக்ட்ரிக் தான், எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். குளிரோடு சேர்த்து லைட்டாக மழையும் தூருது. இந்த மழையில் நினைஞ்சு தடுமலாக்கி ஏதாவது பிரச்சனை ஆயிரும் தெரியல. சைனா போயிட்டு இப்படி தான் நான் வந்து சிக்கல்பட்டோம். இந்த ஜப்பானை பொறுத்தவரையில் சைனா அப்படின்றத நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அதாவது இங்கே இருக்கிற விஷயங்கள் நிறைய தொழில்நுட்பம் எல்லாமே வந்து சைனாக்கு நிகராக இருந்தாலும் கூட சைனாக்கும் ஜப்பானுக்கும் ஆகாது சண்டை. அதாவது ஆரம்பத்தில் ஜப்பான் வந்து சைனாவோட தான் இருந்திருக்கு. சைனாவோட இருந்து தான் சண்டை பிடிச்சி இவங்க பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சு தான் அவங்க வந்து இவ்வளோ டெவலப் ஆகிருக்காங்க, இவ்வளோ விஷயங்களை செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் ரெண்டு நாடுமே மிக பிரம்மாண்டமாக தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்றது மட்டும் நல்ல ஒரு பார்க்குறது நல்லாவே தெரியுது. நம்ம சைனா போகும்போது பார்த்த விஷயத்தையும் ஜப்பானோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜப்பானா சைனாவா அதிக தொழில்நுட்பத்தை வச்சுருக்காங்க, வித்தியாசமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நான் சைனாவை சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறதுன்னு பார்த்தா ஜப்பானையும் சேர்த்து தான் சொல்லலாம். ஜப்பான் ஒரு படி மேலே இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் மேலே இருப்பாங்க சைனாவுடன் நான் நினைக்கிறேன். நம்ம எங்கே போகிறோம், எங்கே இறங்கணும், எந்த டிக்கெட் எடுக்கணும், எவ்வளோ டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி கூகுளில் எல்லாமே காட்டிடும். நான் போக போகிற இந்த டிக்கெட் இருந்தால் நம்பா ஸ்டேஷன், அதுக்கு வந்து நாம் எடுக்கணும் 380 ரூபா போட்டால் சரியாக இருக்கும். இதில் நாம் எடுக்கலாம். எங்கடா இங்கிலீஷை காணல. இவங்க எல்லாருமே வந்து இந்த அவங்களோட மொழியில் மாற்றி விட்டு போயிடுவாங்க. மாற்றி விட்டோன்னே நமக்கு எதுவுமே விளங்காமல் போயிடும். நார்மலாக நம்ம ஏரியாவில் இருக்க ட்ரக் மாதிரி தான். இதில் பெரிய அளவான பெரிய வித்தியாசமான ட்ரக் எதுவுமே இல்லை. எங்கே போகுது எது போகுதுன்னா ஏறிட வண்டி தான். உமன் ஒன்லி, இதில் பெண்கள் மட்டும்தான் நிற்கலாமா? அட பாவிகளா, இதுக்கு இப்படி ஒரு வச்சுருக்காங்களா இவங்க இங்கே? இப்போ தான் பார்த்தேன். ட்ரெயின் டிரைவர் இருக்கிற இடம்புல இருக்குது. ஜப்பானில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், இந்த பக்கம் பாருங்கள், இதில் வந்து நிறைய லைன் இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல சைக்கிளாக நிற்பாங்க. இதில் யாராவது அவசரமாக ஓடி போவாங்க தானே ட்ரெயினுக்கு, அவங்களுக்காக தான் இந்த இடத்த விட்டுருப்பாங்க. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இங்கேயும் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம கண்டா எல்லாத்தையும் இப்போ பிடிச்சி கொண்டு நிற்போம். அது நமக்கு அது பழகிடுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த சைட்டில் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இந்த படியில் வந்து அடித்து பிடிச்சலாம் ஏற மாட்டாங்க. பாருங்கள் எப்படி எவ்வளோ தூரமாக லைனில் வராங்க. இங்கேருந்து லைனில் வராங்க இங்கே வரும் வரைக்கும். யாருமே உள்ளுக்கு பூந்து இடையால பூந்து அப்படிலாம் போகவே இல்லை. அப்படியே நேராக லைன்லேயே போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளாம் ஸ்கூல் காலத்தில் பண்ணதோடு அப்படியே விட்டோம். ஸ்கூல் காலத்தில் அப்படி பண்ணுவோம். லைனில் நின்று சரியாக டீச்சர்ஸுக்கு பயந்து கொண்டு, ஆசிரியர்களுக்கு பயந்து கொண்டு அப்படி பண்ணோம். அதுக்கு பிறகு பாடசாலையிலேருந்து ஸ்கூல்லேருந்து எப்படி வந்தோமோ அந்த பழக்கம் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இவங்க அப்படியே இன்னும் பயன்படுத்துகிறாங்க. சில விஷயங்கள் உண்மையிலே ஜப்பான்காரங்கள்ட்ட இருந்து படித்து தான் ஆகணும். நாம் இந்த ஏரியா பார்க்கும்போது நம்ம கொழும்பை பார்க்குற மாதிரி இருக்குது. கொழும்பில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போன மாதிரி இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள், எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு. இந்த கிறிஸ்மஸ் இதோட ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள், நிறைய கடைகள் வந்து இந்த பக்கம் இருக்குது. குட்டி குட்டி பொம்மைகள்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொம்மை இந்த விலை எவ்வளோன்னு பார்ப்போம். கொஞ்சம் இருங்க, சும்மா பார்ப்போம். 2420 ஆஃபரில் 2200 கொடுக்குறாங்க பாருங்கள். சரி, ஒரு சின்னது ஒன்று பார்ப்போம். சரி, இது எவ்வளோன்னு பார்ப்போம். இதே வந்து 1500 ரூபா, 1500 ஜப்பானிய ஜென், 3000 ரூபா இலங்கை ரூபாவில். இந்த சின்ன ஒரு பொம்மை 3000 ரூபா. இங்கே எல்லாமே அப்படி தான். ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் இல்லை, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இங்கே வந்து விலையை நீங்கள் கணக்கே எடுக்கல. அந்தளவு அதிகமான விலை இருக்குது, அந்தளவு அதிகமான விலை. இந்த மாதிரி தான் இப்போ அதிகமாக டிக்டாக்ல அதிகமான வீடியோக்களில் இந்த காலத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது எப்போவுமே அப்படி தான் இருக்குமா, இல்லை இந்த குளிர்காலத்தில் மட்டும்தான் இந்த கலர் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. இல்லை மழை இல்லை, பளபளன்னு இருக்குது இந்த லைட்டுக்கு. நான் தண்ணி இருக்குன்னு நினச்சேன். பாருங்கள் எப்படி இருக்குது பளபளன்னு இந்த டைல்ஸ் எல்லாம். நான் மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த லைட் வெளிச்சத்தில் தான் அப்படி தெரியுது. அப்படி பாருங்கள், ரோட்டு கூட இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீன் அண்டா க்ளீன். இந்த நகரங்கள் எல்லாமே அந்தளவு சுத்தமாக இருக்குது, அந்தளவு சுத்தமாக இருக்குது.
இந்த பக்கமும் பாருங்கள் மரங்களுக்கு லைட் போட்டிருக்காங்க இந்த பக்கம். டேங்கப்பா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்க. ஆத்தாடி இந்த ஒசாகாவில் மட்டும் 3 கோடி பேர் 3 கோடி ஜப்பானிய மக்கள் வசிக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய நகரம், ஒரு நகரத்திலேயே 3 கோடி பேர் இந்த ஒசாகாவில் அப்படின்னா பாருங்க. கிட்டத்தட்ட ஜப்பானை பொறுத்தவரை ஜப்பானுடைய மக்கள் தொகையின் ஒரு பெரிய தொகை இந்த ஒசாகாவில் இருக்காங்க. அப்பா எங்கே பார்த்தாலும் பொலன்னு மக்கள் தான். எங்கப்பா இந்த கட்டிடங்களுக்கு எல்லாத்துக்குமே லைட், எல்லாத்துக்குமே எல்இடி லைட் பாருங்க. இவ்வளோ பெரிய கட்டிடத்துக்கு எவ்வளோ பெரிய லைட் போட்டு வச்சுக்காங்க. இது ஃபுல்லாக பாருங்க மாறுது. எங்கப்பா பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு கூட அவ்வளவு எல்இடி பேனல் போட்டு அந்தளவு விளம்பரங்கள் படுத்தி வித்தியாசமாக இருக்குது இந்த நகரம். மக்களும் அப்படி தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற நகரத்தினுடைய கட்டிடங்களும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. பகலை விட இரவில் தான் பார்க்குறது வடிவாக இருக்குது. இந்த மாலை நேரத்தில் தான் பார்க்குறது வடிவாக இருக்குது. இந்த லேக்கோட நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது இந்த பக்கம். எல்லாமே பாருங்க, கதிரைகள்லேருந்து இங்கே இருக்கிற டேபிள்லேருந்து எல்லாம் ஒரு வித்தியாசமாக தான் வச்சுருப்பாங்களா இருக்கும். எல்லாத்துலேயுமே வித்தியாசத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, வித்தியாசமாக காட்டணுன்றதுக்காக எல்லாம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க நம்ம ஜப்பான் மக்கள். இந்த ஏரியாவை அப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் கடை இருக்குது, அந்த பக்கம் நிறைய சாப்பாடு கடைகள் இருக்குது. இப்படி பொலித்தீன் கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஜப்பான் மக்கள்கிட்ட இன்னொரு விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். எங்கே போனாலும் நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கும். என்ன விஷயத்துலையுமே சுத்தமாக தான் இருக்கும். சாப்பாடு கடைக்கு போனான்னு, ஹோட்டலுக்குள்ளே போனான்னு, ஹாஸ்டலுக்குள்ளே போனான்னு, ட்ரெயினில் போனான்னு, பஸ்ஸில் போனான்னு, எங்கே போனாலும் எல்லா இடமுமே அவ்வளோ சுத்தமாக இருக்கும். எந்த இடத்துலையுமே குப்பை போட மாட்டாங்க. நார்மலாக ஒரு இடத்துல ஒரு சின்ன குப்பை கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவங்க வீசவும் மாட்டாங்க. தேவையில்லாமல் என்ன சொல்கிறது, எச்சில் துப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வீதியோரங்களில் பண்ண மாட்டாங்க, வீதியிலையும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இந்த நடந்து வர இந்த ஒரு பலகமாய் தான் இந்த ரோட் பாருங்கள். ஆனால் அந்தளவுக்கு எங்கேயுமே இல்லை. ஒரு மண் கூட தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல, அந்தளவுக்கு அப்படி சுத்தமாக இருக்குது. நண்டு உண்டு எப்படி செய்து வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு நண்டை எப்படி செய்திருக்காங்க. ஏய், கையை வச்சா சரி, கையில் தலையே வட்டி எடுத்துரும் போல. எவ்வளோ பெரிய நண்டு ஆடிக்கொண்டிருக்கு. அப்படி இரும்பில் செய்து அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்காக நண்டும் சின்ன செய்தும் வச்சுருக்காங்க. நண்டு பென்சில் வந்து நண்டு மாதிரி செய்து வச்சுருக்காங்க. அப்படியே எங்கள் அப்பா நல்லா இருக்கு. நண்டு, மீன், இது கொஞ்சம் கடல் உணவு சம்மந்தமான கடை போல் இருக்கு. டோக்கியோக்கு அடுத்ததாக ஜப்பானுடைய நகரங்கள் எது பெரிய நகரம்? டோக்கியோ தான் பெரிய நகரம். அதுக்கு பிறகு எந்த நகரம் பெரிய நகரம் அப்படின்னு பார்த்தா அடுத்ததாக இருக்கிற 2வது நகரம் இந்த ஒசாகா. அவ்வளோ பெரிய நகரம். இங்கே நண்டு கொஞ்சம் பிரபலமாக இருக்கும் போல். இங்கே பாருங்க, இதுலேயும் ஒரு 6,000 நண்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஆடிக்கொண்டு தான் இருக்குது. அவ்வளோ பெரிய நண்டு.
நான் ஜப்பான் போகிறதுக்கு விமான பயண டிக்கெட்டை வந்து எடுத்துனானுங்கன்னு சொன்னால் NNIR ட்ராவல் பார்ட்னர். அவங்க வந்து வெள்ளவத்தில் இருக்காங்க, கொழும்பு 6 W சில்வா மாவட்டத்தில் இருக்காங்க. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன ஏர்லைன்ஸில் போகணுமோ எல்லா ஏர்லைன்ஸுக்குரிய டிக்கெட்டுகளையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன விலையில், எந்தெந்த நேரத்தில் போனால் சரியாக குறைவாக இருக்கும், எந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரமாக இருக்கும். இந்த மாதிரி சில பேர் வந்து டிக்கெட்டை புக் பண்ணும்போது இப்போ புக் பண்ணால் சரியான விலைக்கு எங்களுக்கு புக் பண்ணலாம், விலை குறைய இப்போ புக் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாது. இதெல்லாமே வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எந்தெந்த நாட்டுக்கு போகணுமோ எந்தெந்த ஏர்லைன்ஸில் போகணுமோ நீங்கள் NNIR ட்ராவல் பார்ட்னரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நேராகவும் போகலாம். அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல்கள், தொலைபேசி இலக்கம், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பயன்படுத்துங்க வெளிநாடு போகும்போது. நூடுல்ஸ் கலக்க தெரியாதாக்கள் இதை பாருங்கள், இப்படி தான் கலக்கிறதா சொல்லி தராங்க. அதுக்கண்டே செய்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நிற்கிது, யாரும் பிடிக்கல. இது அங்கேயும் ஒன்று இருக்குது. தீயணைப்பு வாகனம் போது அதுக்கு பின்னால் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ரெடி ஆகுது. ஓ, இது அவசரமாக போகிறாங்க போல். ஒசாகா ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆம்புலன்ஸ். ஓகே, வந்தாச்சு. ட்ரெயின் ஏறி ஒரு மாதிரி இப்போ ஓரளவுக்கு பழகி கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். பழகி கொண்டு வரும்போது நாம் இலங்கைக்கு போக சரியாக இருக்கும். நிறைய ஜப்பானை பற்றி நாங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்போம், ஜப்பானை பற்றி நிறைய படிச்சிருக்கோம், ஜப்பானோட வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம நடைமுறையில் இப்போ இந்த நேரத்தில் எப்படி இருக்காங்க மக்கள், என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க, எந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட்றாங்க, எப்படியான போக்குவரத்துக்களை பயன்படுத்துகிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கான வீடியோக்களை தான் வருகின்ற வீடியோக்களும் இருக்க போகுது. நன்றி, வணக்கம். ஆர்ஜே சந்துரு வீலோக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.